அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். எபிரேயர் 13:5 மற்றும் 6 வசனம் நான் படிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். அப்ப பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். இது சொன்னோன்னையுமே நம்ம மக்கள் தப்பா புரிஞ்சுட்டு, அப்ப பண ஆசையா இருக்கக்கூடாது, நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, நம்ம அப்படியே துறவரம் புரிந்துடணும் அப்படி நினைச்சிட்டாங்க பாருங்க. அதனாலே சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஆசைப்பட மாட்டான். உங்களுக்கு என்னங்க ஆசை இருக்கு, அதெல்லாம் ஆசை இருக்கக்கூடாதுங்க. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல, பண ஆசை இல்லாதவர்களா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய ஆசைய பணத்து மேல வச்சிடாத. நீ பணம் 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 அப்படி போயிடாத. உனக்கு என்ன இருக்கோ அதுல நீ திருப்தியாரு. ஏன் அப்படின்னா, இந்த பணத்தை கொடுக்கிற கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறாரியா. அதனால நீ ஆசீர்வாதத்தை பின்னாடி போகாத, பணத்து பின்னாடி போகாத, கர்த்தரை தேடு, கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடு. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி போட்டிருக்கு. அப்படி போட்டுட்டு அடுத்த வசனம் என்னன்னா, அதனாலே நமக்கு தைரியம் கொண்டு சொல்லலாமா. என்ன சொல்லலாமா? கர்த்தர் என் சகாய, கர்த்தர் என் துணையாளர், கர்த்தர் எனக்கு உதவி செய்பவர், கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்ப மனிதர்களை சார்ந்து நம்ம வாழ மாட்டோம், கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். ஆமென். எனவே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்க. அப்படின்னா என்ன? ஆண்டவர் என் ஆதாரம், அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் இதுல திருப்தியா இருக்கேன், நான் இதுல சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். கர்த்தர் என்னுடைய ஆதாரமா இருக்கிறபடியால், அவர் என் கூட இருக்கிறபடியால் அவர் என்னை பார்த்துப்பார், அவர் எனக்கு தேவையானதை தருவார். அதனால நான் தைரியமா சொல்றேன், என் சூழ்நிலையை கண்டு நான் பயப்பட மாட்டேன், என் தேவைகளை கண்டு நான் அஞ்ச மாட்டேன். எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய மலை போன்ற அந்த பண தேவையை கண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா கர்த்தரின் சகாயர், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரே எனக்கு சகாயர். என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் எனக்காக இருக்கிறார், எனக்கு துணை செய்வார். நான் தைரியமா இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு இருங்க. பண ஆசை வேண்டாம், ஆசீர்வாதம் அதன் பின்னாடி நம்ம போகல, ஆசீர்வதிக்கிற தேவன் பின்னாடி போகிறோம். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க நிம்மதியான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை வாழ்வீங்க. நீங்க பண ஆசையா உங்களுக்கு இருக்காது, ஆண்டவர் நிறைய கொடுப்பார். அந்த பணத்தை வைத்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரயோஜனமாயிருப்பீர்கள். அந்த பணத்தை வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாயிருப்பீர்கள். தேவன் உங்களை திருப்திப்படுத்துவார். இந்த ஆண்டு நன்மை ஆண்டாக இருக்கிறனால உங்களுடைய நன்மைகளினாலே, அவருடைய நன்மைகளினாலே உங்களை திருப்திப்படுத்துவார். நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பீங்க. பணம் மேல உங்களுக்கு ஆசை இருக்காது, ஆனா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏன்னா ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.